உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நம்ம கனவுல வந்த எல்லா விஷயமும் நிஜத்திலயும் நடந்துருச்சு. ஒருவேளை இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டும் அதே மாதிரி நடந்துருமோ? ஐயோ கடவுளே, அப்படி மட்டும் எதுவும் நடக்க கூடாது. அப்படி நடந்துச்சுன்னா எல்லாமே மாறிடுமே. இங்க பாரு சுடர், இந்த சாந்தி முகூர்த்தம் நடக்க கூடாதுன்னு நம்ம 2 பேருமே விருப்பப்பட்டோம். ஆனா அம்மாக்காக நம்ம எண்ணத்தை மாத்திக்க வேண்டியதாயிடுச்சு. இப்ப கூட ஒன்னும் கெட்டு போகல. இந்த ரூம்குள்ள நடக்கிற விஷயம் வெளியில யாருக்கும் தெரிய போறதில்ல. அதனால இதுவரைக்கும் நாம இந்த ரூம்ல எப்படி இருந்தோமோ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். அம்மாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு சாந்தி முகூர்த்தம் நடந்ததாவே இருக்கட்டும். என்னோட எண்ணமும் அதுதான் சார். ஆனா உங்க பேச்சுதான் என்னால நம்ப முடியல. நீங்க இப்ப சொல்ற மாதிரி கடைசி வரைக்குமே இப்படி இருப்பீங்கல்ல? ஏய், என்ன பேசுற நீ? உனக்கு என் கேரக்டர் எப்படின்னு நல்லா தெரியும்ல. நமக்கு நடந்த இந்த கல்யாணத்துல இருந்து இந்த சாந்தி முகூர்த்தம் வரைக்கும் எல்லா கருமத்தையும் என் அம்மாக்காக தான் நான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். இல்லனா உன் கூட இப்படி ரூமை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு என்ன தலையெழுத்தா? சார் ரொம்ப பேசாதீங்கன்னு. நானும் அம்மாவுக்காக தான் இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த ரூம்ல நடக்கிற விஷயம்லாம் வெளியில தெரியாத வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. நாம இதே டிஸ்டன்ஸோட இங்கே இருந்துடலாம். எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். நீங்களும் படுத்து தூங்குங்க. எங்க அம்மாக்காக தான். எழிலும் சுடரும் சாந்தி முகூர்த்த ரூம்குள்ள போயிட்டாங்க. ஆனா அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்களா இல்லையான்னு தெரியலையே. ரூம்குள்ள இருந்து மல்லிகைப்பூ வாசனையும் ரோஜா பூ வாசனையும் தூக்கலா வருது தெரியுமா? தனியா இருக்க எனக்கே அந்த வாசனைய பாக்கும்போது உடம்புல ஒரு மாதிரி பண்ணுதுமா. அப்போ ரூம்குள்ள இருக்க எழிலையாவுக்கும் சுடருக்கும் எப்படி இருக்கும்? ஏய், நான் ஏற்கனவே கடுப்புல இருக்கேன், அமைதியா இருந்துரு. எல்லாரையும் ஏமாத்தி அவ திருட்டுத்தனமா எழில கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு அவரோட சாந்தி முகூர்த்தம் கொண்டாடுவான். அத பாத்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா? விட மாட்டேன்டி. ஃபர்ஸ்ட் நைட் உங்களுக்கு நடக்க நான் விடவே மாட்டேன். எப்படியாவது அதை தடுத்தாகணும். ஏதாவது உருப்படியா ஐடியா இருந்தா சொல்லு, இல்லனா பேசாம அமைதியா இரு. சும்மா இந்த ரோஜா பூ வாசனை வருது, மல்லிப்பூ வாசனை வருதுன்னு கடுப்பேத்துனன்னு வெயி, அப்படியே உன் கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.